தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிச்சா. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். எப்படி விசுவாசிக்கணும்? சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். நம்மளும் சொல்லுவோம், இந்த பிரச்சனையே போ, இந்த வியாதியே போ. ஆனால் அடுத்த நிமிஷம் எங்கே போகுது, எங்கே இருக்க தானே செய்யுது, அது ஒரு பக்கம் வலிச்சுக்கிட்டு தானே இருக்குது, அது ஒரு பக்கம் எனக்கு ஒரு வேதனை கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால தான் இன்னைக்கு காரியம் மாறாமல் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ விசுவாசிக்கணும், பேசணும். பிரச்சனையை பேசக்கூடாது, சாத்தானை பற்றி பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வியாதியை பற்றி பேசுகிறோம், பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். பிரச்சனையை பேசாதீங்க, விசுவாசத்தில் பிரச்சனையை பார்த்து பேசுங்க, வியாதியை பார்த்து பேசுங்க, பலவீனத்தை பார்த்து பேசுங்க, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருடைய போராட்டத்தை பார்த்து பேசுங்க, உங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியை பார்த்து பேசுங்க. ஸோ நீங்கள் அவைகளை பார்த்து பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு அந்த நுகத்தை ஆண்டவர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. தேவன் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.